அதிமுகவுடனான கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சரியான நேரம் வரும்போது தெரியப்படுத்துவோம் என கூட்டணியை அம்பலப்படுத்தினார் மத்திய அமைச்சர் அமித் ஷா. உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி பொன்வண்ணன் மீது போலீஸ் துப்பாக்கிச் சூடு. கம்பம் பகுதியில் போலீசார் சுற்றி வளைத்த போது தப்பிக்க முயற்சி. துப்பாக்கிச் சூட்டில் காலில் காயமடைந்த பொன்வண்ணன் மருத்துவமனையில் அனுமதி. இந்த ஆண்டு ரம்ஜான் பண்டிகை நாளில் வங்கிகளுக்கு விடுமுறை இல்லை. நிதியாண்டின் கணக்குகள் முடிப்பதால் மார்ச் 31ஆம் தேதி வங்கிகள் செயல்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. சென்னை கிண்டியில் 7 ஏக்கர் பரப்பளவில் அரசின் சார்பில் பிரம்மாண்ட திருமண மண்டபம் கட்டுவதற்கு அமைச்சர்கள் ஆய்வு. வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தகவல். உளுந்தூர்பேட்டையில் வரி ஏதும் செலுத்தாமல் இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்தை பறிமுதல் செய்த போக்குவரத்து துறை அதிகாரிகள். நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் தவிப்பு. சேலத்தில் துணை முதல்வர் உதயநிதி பெயரை தவறாக பயன்படுத்தி அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை. நூறு நாள் வேலை திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததை கண்டித்து திமுக சார்பில் போராட்டம். தமிழகம் முழுவதும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தொண்டர்கள். நூறு நாள் வேலை திட்ட ஊதிய நிலுவைத் தொகை 4034 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும். நமக்கான நிதியை வழங்கும் வரை மத்திய பாஜகவுக்கு எதிராக போராடுவோம் என திமுக எம்பி TR பாலு பேச்சு. நம்முடைய கணக்கு பிரகாரம் 4034 கோடி குறைஞ்சிருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம், பார்லிமெண்ட்லயும் சொல்லியிருக்கோம், தொடர்ந்து சொல்லுவோம். இவங்க கொடுக்கிற வரைக்கும் போராடுவோம். தவேக தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் பேசி வருகிறார். உண்மையான எதிர்க்கட்சி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளால் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவாகும் வழக்குகள் 6% குறைந்துள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையின் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. காவலர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். காவலர்களுக்கான வாகனங்கள், குடியிருப்புகளை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதம் நடத்த அனுமதிக்கப்படுவதில்லை. பிரியங்கா காந்தி எம்பி குற்றச்சாட்டு. மியான்மர் நாட்டை உருக்குலைத்த பயங்கர பூகம்பத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழப்பு. தாய்லாந்து மற்றும் மியான்மரில் பலியானோர் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டும் என மக்கள் அச்சம். இந்தியா அனுப்பிய அத்தியாவசிய மற்றும் நிவாரணப் பொருட்கள் மியான்மர் சென்றடைந்தது. மியான்மர் அதிகாரிகளிடம் பொருட்களை ஒப்படைத்த இந்திய அதிகாரிகள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக இந்தியாவில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படை மியான்மர் விரைந்தது. 80 பேர் கொண்ட NDRF குழு களமிறங்கியுள்ளதாக மத்திய அரசு தகவல். நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மியான்மர் ராணுவ ஜெனரலிடம் விசாரித்தார் பிரதமர் மோடி. கடினமான நேரத்தில் மியான்மர் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கும் என்று பிரதமர் உறுதி.
புயலை தொடர்ந்து மணிப்பூரில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம். நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 0.3.8 பதிவு. உக்ரைனை தற்காலிகமாக ஐநாவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து திறமையான அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தல். IPL வரலாற்றில் 3000 ரன்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் ரவீந்திர ஜடேஜா. நேற்றைய போட்டியின் போது ஜடேஜா புதிய மைல்கல்லை எட்டினார். IPL தொடரில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணி வீரர்களும் தீவிரம். சென்னையில் கள்ளச்சந்தையில் IPL டிக்கெட்டுகளை விற்ற 25 பேர் கைது. 48 IPL டிக்கெட்டுகள் 52,000 ரூபாய் பணம் பறிமுதல்.